தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல். அப்ப பழைய ஏற்பாட்டில் தண்டனையினாலே மக்களை குணப்படுத்த நினைத்தார், ஆனா குணப்படல. நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் இன்னும் எதிர்த்து நிற்பீர்களே ஆகில், இன்னும் எனக்கு செவி கொடாமல் இருப்பீர்களே ஆனில் ஏழத்தனையான வாதம் உங்களுக்கு வரும். ஓகே, மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். அதே அதிகாரத்துல 28ஆம் வசனம், 28 வாசிங்க. நானும் உக்கரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். உங்களுக்கு இல்ல, நம்ம இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசு தண்டிக்கப்பட்டுட்டாரு. ஆனா அவங்களுக்கு நான் இப்ப எதை பேசிட்டு இருக்கிறேன்? இயேசுவுக்குள்ள புதிய சிருஷ்டியான உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டித்தார். நீங்களும் நானும் யார்? அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம். நீங்கள் யார்? நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள்? இதை புரிந்து கொள்வதற்குள் தான் அதர்சனமாய் இருக்கிற வேத வசனத்துக்குள் அதர்சனமாய் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரிசனமாக, எழுத்தின்படியாக, நிஜமாக உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. ஓகே, அதே அதிகாரத்துல 42ஆம் வசனம், அதே அதிகாரம் 42ஆம் வசனம், 41, 42, 41, 42 முக்கியம். வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடவும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். பழைய ஏற்பாட்டில் தண்டனை வருது, அங்க அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனைய நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். அடுத்த வசனம் வாசிக்க சீக்கிரம். நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும். அதாவது அவர்கள் தப்ப, ஆமா நான் தண்டிக்கப்பட்டது நியாயம்தான், தேவனுக்கு செவி கொடாததுனாலதான் இந்த தண்டனை வந்துச்சு, இது நியாயம்தான் ஒத்துக்கொண்டால் தேவன் என்ன செய்வாரா? நல்லா பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய மனதுல என்னதான் இருக்கு, யாரு தான் இருக்கிறாங்க, தேவனுடைய மனதுல என்ன இருக்குன்னு கேட்பேன், உடன்படிக்கை இருக்குன்னு சொல்லணும். தேவனுடைய மனதுல யார் இருக்கிறாங்கன்னு கேட்பேன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். தேவனுடைய மனதுல என்னதான் இருக்கு? உடன்படிக்கை. தேவனுடைய மனதுல யாருதான் இருக்கிறது? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப். இங்க தண்டனையை ஒத்துக்கொண்டால் நான் அவங்கள நினைப்பேன் அப்படின்றாரு. சரி, இப்போ இன்னும் புரியும்படி இன்னொரு வசனத்தை காமிக்க போறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3 பிரைஸ் தி லார்ட். கடைசி 3 வசனம், அதாவது 23, 24, 25 கடைசி 3 வசனம் யாத்திராகமம் வாசிப்போமா? 1, 2, 3 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்த முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, என்ன வாசிங்களா இல்லையா? ஆபிரகாமோட என்ன வரலையா? ஓகே. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோட ஈசாக்கோட யாக்கோபோட செய்த உடன்படிக்கையும் நான் பைபிளை பார்த்து அங்க வரல, பைபிளை பார்த்து வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோட ஈசாக்கோட யாக்கோபோட நான் செய்த உடன்படிக்கை என்ன செய்வேன்? நினைப்பேன். நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் இவங்க பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க.
பிரமாணத்தை பெற்றுக்கொண்டது சீனாய் மலையில. எகிப்தை விட்டு வெளியே வந்தோன சீனாய் மலையிலே பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் இவர்கள் பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளல. ஆனால் இவர்கள் பெருமூச்சு விட்டார்கள், முறையிட்டார்கள். தேவன் அதை கேட்டார். நல்ல கவனிங்க, தேவன் ஏன் கேட்டாரா? ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட செய்த உடன்படிக்கை தேவன் என்ன பண்ணார்? நினைவு கூர்ந்தார். இங்க தண்டனை இல்ல, இன்னும் எகிப்தை விட்டே வெளியே வரல. ஆனா எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், பின்பு அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பேன், பிற்பாடு அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. இப்ப உபத்திரவப்படுறாங்க. இவங்க எகிப்தை விட்டு புறப்படுற நேரம் வந்துருச்சு. இவங்க பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சையே தேவன் கேட்டு யார நினைச்சாரா? ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அங்க என்ன பார்த்தோம்? தண்டனை, செவி கொடாதனால தண்டனை. அந்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப நினைவு கூறுவேன் என்று சொன்னார். இங்க என்ன பார்க்கிறோம்? இவங்க எகிப்தை விட்டே வரல, இவங்க பெருமூச்சு, என்னையா கஷ்டப்படுறேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டோன அந்த பெருமூச்சை எதுக்குள்ள ஆண்டவர் மனசுல கொண்டு வந்தாராம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கைக்குள்ள அந்த பெருமூச்சை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அந்த யூதர்களோட, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட நீங்களும் நானும் மேலானவங்க. இயேசுவின் பலியோட தொடர்புடையவர்கள், இயேசுவின் ரத்தத்தோட தொடர்புடையவர்கள். ஆகவே நீங்க அப்படியே வசனத்தை விசுவாசிக்கும் போது அவங்க பெருமூச்சு விட்டப்பயே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த எகிப்துல அற்புத அடையாளங்களை செய்து ஓங்கிய புயத்துல பலத்த கரத்தில் அவர்களை புறப்பட செய்தது உண்மை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன், சரீரத்துக்குள்ள இருக்கிறேன், புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். அப்ப நானே பெருமூச்சு விடும் போதே என்னப்பா அப்படின்னு பெருமூச்சு விடும் போது தேவன் கேட்கிறாரு. தேவன் கேட்டு அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையில அவர் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே. ஆனால் இன்னும் நீங்க என்ன ஆயிருவீங்க? ரொம்ப எல்லா காரியத்திலையும் ரொம்ப இலகுவாகி விடுவீர்கள். எல்லா காரியத்துல என்ன ஆகிருவீங்க? ஆமா, பெருமூச்சுன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணாங்க, கேட்டார்கள் அப்படின்னா இருக்கு இல்ல. பலி செலுத்தினார்கள், அந்த பலி நிமித்தம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தேவன் நினைவு கூர்ந்தான் இருக்கா? இல்ல. அவங்க பெருமூச்சு விட்டோனே கேட்டுட்டாரு. அப்ப நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நீங்க பெருமூச்சு விடும் போது தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கைகளே தேவனுடைய நினைவிலே நீங்கள் வருகிறது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்காய் செயல்பட துவங்குகிறார். ஏமே அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன? மேபி, ஒருவேளை, ஐ வில் செய்வேன், ஐ வில், ஒருவேளை ஐ வில். ஆனா உங்களுக்கு எனக்கு ஐ வில் சொல்லல, ஐ ஆம். ஐ ஆம் அர்த்தம் இருக்கிறேன். உனக்கு எனக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் புரிஞ்சா இல்லையா? ஐ வில்லுக்கும் ஐ ஆமுக்கு வித்தியாசம். ஐ ஆம், நான் இருக்கிறேன்ப்பா. எப்பா, ஒரு பெரிய ஆளு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எவ்வளவு தெம்பு வந்துருது? வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொல்றாரு, ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை பேசுகிறார். ஐ ஆம், என் மகனே, என் மகளே, ஐ ஆம், நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவங்களுக்கு இஃப் செஞ்சா, செவி கொடுத்தா, இஃப். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் இஃப் வருது. அது என்ன? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த விசுவாசம் என்பது செய்வதற்குரியதல்ல. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது செய்வதற்குரியதல்ல. முதலாவது விசுவாசித்தால், அவ்வளவுதான். நீ விசுவாசித்தால் செய்வது யாரு? நான். ஹலோ 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 கரத்தை உயர்த்து. நீ விசுவாசித்தால் செய்வது யாரு? தேவன். செய்வது யாரு? இயேசு. சொல்லுங்க, செய்வது இயேசுன்னு சொல்லுங்க. வலது இடப்புறம் செய்வது இயேசுன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் இயேசு உனக்கு செய்வார். நீ செய்ய ஒண்ணு முற்படாத. இருக்கிற நிலைமையில அப்படியே இரு, சும்மா இரு. பெருமூச்சியே கேட்கிறவரு. பேசாம தோத்திரம் பண்ணிக்கிட்டு இரு, பேசாம அமைதியாயிரு. செய்வது அவருங்க. நம்ம பகுதியில விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நல்லா பாருங்க, மீதி இடத்திலெல்லாம் விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறாயா அப்படிதான் கேட்டார். ஆனா இந்த இடத்துல மட்டும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அங்க சொன்னார், போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னொரு இடத்துல சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இன்னொரு இடத்துல சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது என்று சொன்னார். சீசர்கள்ட்ட ஆரம்பத்தில் இருந்து அவர் போகிற வரைக்கும் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்? விசுவாசத்தை குறித்தே பேசி 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 அவர்களை விசுவாசத்துக்குள்ளே அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஐயா, விசுவாசத்திலேயே ஒரு விசுவாசம் இருக்கு, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். என்ன விசுவாசம்? வாசிக்க வேணாம். 1 கொரிந்தியர் 13 மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். அப்ப விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். விசுவாசம் சொல்லுவேன், நீங்க மலைகளை பெயர்க்கும் அப்படின்னு வலது இடது புறம் சொல்லணும். விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். ஐயா, விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். ஆனா விசுவாசம் பேசப்பட வேண்டும். நம்ம போன வாரம் விசுவாசம் வந்துச்சு, மறுபடியும் இந்த வாரம் விசுவாசம் தான் வருது. Faith is a force. விசுவாசம் என்பது ஒரு பெரிய தாக்கம், ஒரு வல்லமை. தேவனிடத்தில் இருந்து நீங்கள் வார்த்தைக்குள்ளே பெற்ற விசுவாசம் பேசப்படும் போது, அது உங்க வாயிலிருந்து பேசப்படுகிற விசுவாசம் ஆவியோட ஜீவனோட புறப்படும் போது அது ஒரு பெரிய சக்தியாய், ஃபோர்ஸ், அது ஒரு பெரிய சக்தியாய், கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி, அது ஒரு பெரிய சக்தியாய் அது புறப்பட்டு போய் மலைகளை பெயர்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாரு? மலையை உங்களில் எவனாகிலும், யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்கு மாத்திரம் சொல்ல, எவனாகிலும் மலையை பார்த்து பேசி, மலையை பார்த்து பேசி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மலை,